அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் குழப்பமாக இருந்தால் 2 ரக்அத் தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதினால் அந்த விஷயம் நல்லதாக இருந்தால் அல்லாஹ் அதை நமக்கு கொடுக்கின்றான். அது கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுகின்றான். அதுதான் இஸ்திகாரா தொழுகை. இஸ்திகாரா தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழுக வேண்டும்? இந்த துஆவை நாம் எப்போது ஓத வேண்டும்? தொழுத பிறகு நமக்கு முடிவு எப்படி தெரியும்? தொழுகை இல்லாத பெண்கள் எப்படி இஸ்திகாரா செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இஸ்திகாரா என்பது 2 விஷயத்தில் எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பமாக இருந்தால், திருமண விஷயமா இருக்கட்டும், அல்லது வேலை விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் நமக்கு இருந்தால், அந்த நேரத்தில் எது சிறந்ததென்று அல்லாஹ்விடம் நான் கேட்பதுதான் இஸ்திகாரா. அனைத்து விஷயத்திலும் நாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர் ஃபல்யர்கஅ ரக்அத்தைன். ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் நமக்கு குழப்பமாக இருந்தால் இஸ்திகாரா நஃபில் 2 ரக்அத் தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்திகாரா தொழுகை எந்த நேரத்தில் நாம் தொழுக வேண்டும், இந்த துஆவை நாம் எங்கு ஓத வேண்டும் என்று பார்ப்போம். இஸ்திகாரா தொழுகை தொழக்கூடாத நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலும் நாம் தொழுது கொள்ளலாம். 2 ரக்அத் தொழுதுவிட்டு அத்தஹியாத் ஸலவாத் ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதி பிறகு சலாம் கொடுக்க வேண்டும். சலாம் கொடுத்த பிறகும் இந்த துஆவை ஓதலாம். ஆனால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த துஆவை ஓதுவதுதான் சிறந்ததாகும். இஸ்திகாரா துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலம் வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப். اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. اللهم إن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير ஹைசு கான சும்ம அர்தினி பி. இந்த துஆவில் அல்லாஹும்ம இன்ன ஹாதல் அம்ர என்று கூறிய பிறகு நம்மளுடைய தேவையை இங்கு கூற வேண்டும். நமக்கு தெரிந்த மொழியில் நாம் கேட்டுக்கொள்ளலாம். இந்த துஆ தெரியாதவர்கள் தொழுகையில் இதை பார்த்து மோதிக்கொள்ளலாம். இதன் பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் நன்மையை கேட்கின்றேன். உன்னுடைய ஆற்றலை கொண்டு உன்னிடத்தில் நான் ஆற்றலை கேட்கின்றேன். நிச்சயமாக நீதான் சக்தியுடையவன், நான் சக்தி இல்லாதவன். நிச்சயமாக நீதான் அறிந்தவன், நான் அறியாதவன். மறைவான விஷயங்களை நீதான் நன்கறிந்தவன். யா அல்லாஹ், இந்த காரியம் எனது மார்க்கத்திலும் எனது வாழ்விலும் இந்த காரியத்தின் முடிவிலும் நல்லதாக முடியும் என இருந்தால் அதை எனக்கு தருவாயாக. அந்த காரியத்தை லேசாக்குவாயாக, அதில் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த காரியம் எனது மார்க்கத்திலும் எனது வாழ்விலும் இந்த காரியத்தின் முடிவிலும் கெட்டதாக முடியும் என இருந்தால் அதை என்னை விட்டும் திருப்பி விடுவாயாக. என்னையும் அதை விட்டு திருப்பி விடுவாயாக. எதில் எனக்கு நன்மை இருக்கிறதோ அதே எனக்கு தருவாயாக. அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு துஆ. தொழுத பிறகு நமக்கு முடிவு எப்படி தெரியும்? அதை பற்றி யோசிக்காமல் அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அதற்கு பிறகு எந்த விஷயம் நடக்கின்றதோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதில் நன்மை இருக்கிறது என அர்த்தம். நமக்கு குழப்பமாக இருந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் அதில் தீங்கி இருக்கிறது, அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டான் என்ற அர்த்தம். இது போன்றுதான் அல்லாஹ் நமக்கு காண்பித்து கொடுப்பான். இதில்லாமல் கனவிலோ அல்லது வேறு வழியிலோ அல்லாஹ் காண்பிப்பதில்லை. தொழுகை இல்லாத பெண்கள் இஸ்திகாரா துஆவை மட்டும் மோதிக்கொள்ளலாம். ஒரே தொழுகையில் 2-3 விஷயங்கள் நமக்கு குழப்பமாக இருந்தாலும் அதையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். எந்த விஷயத்திற்காக நாம் தொழுகிறோமோ அதில் எது சிறந்ததோ அதே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.